ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி செய்ய போகிறோன்றது தான் காமிக்க போகிறோம் இந்த வீடியோவில். வாழைத்தண்டில் நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை வைட்டல் நியூட்ரியன்ஸும் நிரம்பி இருக்குது. ஸோ நம்ம இதை அடிக்கடி நம்மளோட உணவில் சேர்த்துட்டு வரலாம். ரொம்ப நன்மை பயக்கக்கூடியது. இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 2 பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குது. ஒன்று கிட்னி ஸ்டோன் ஃபார்மேஷனுக்கு, இன்னொன்று வெயிட் லாஸ்க்கு. பொதுவாகவே இப்போ இருக்கிற தலைமுறையினர் ஒழுங்காக தண்ணி குடிக்கிறது இல்லை, கரெக்டான உணவு பழக்கம் இல்லை. அதனால் நம்ம உடம்புக்கு போதுமான அளவு நீர் சத்து இல்லாமல் கிட்னியில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த வாழைத்தண்டு ஜூஸுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே டாக்ஸின்ஸை வெளியேற்றுற தன்மையுடையது, தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஆரம்ப கட்டத்திலேயே இந்த வாழைத்தண்டு ஜூஸை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கல் கரைஞ்சி போயிடும், வராமலும் இருக்கும். ஸோ வாங்க எப்படி நம்ம இந்த வாழைத்தண்டு ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வீடியோவில். வாழைத்தண்டு ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் வாழைத்தண்டு பொடியாக நறுக்கி மோரில் ஊற வச்சது. இது மாதிரி பண்ணுறனால கருத்து போகாமல் இருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 லெமன், 1 கைப்பிடி அளவு புதினா இலை, கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி இலைகள், கொஞ்சோண்டு இஞ்சி. பாலியோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த ஜூஸ் எடுத்துக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் இதில் உள்ள நாட்டு சர்க்கரையை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வாழைத்தண்டு ஜூஸை ஜூஸரில் பண்ணுறதை காமிக்க போகிறோம். உங்ககிட்ட ஜூஸர் இல்லைன்னா ஆர்டினரி மிக்சிலேயே நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இஞ்சி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ வாழைத்தண்டை ஆட் பண்ணிக்கோங்க. வாழைத்தண்டை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணீரும் விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நீங்கள் திரும்பவும் ஜூஸரை ஆன் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம லெமனும் நாட்டு சர்க்கரையும் சேர்க்க போகிறோம். நாட்டு சர்க்கரை சேர்க்குறோம். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டிங்கன்னா வாழைத்தண்டு ஜூஸ் ரெடி ஆகிடும். இப்போது கல் இருக்கிறவங்க வாரத்துக்கு 2 இல்லை 3 நாள் கூட குடிக்கலாம். ஆனால் நார்மலாக இருக்கிறவங்க வாரத்துக்கு 1 நாள் குடித்தா போதும். வேணும்னா நீங்கள் தேனும் இதில் ஆட் பண்ணி நீங்கள் சேர்த்து குடிச்சிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டயட். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். வாழைத்தண்டு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மத்தியானத்துக்குள்ளே குடிக்கிறது தான் நல்லது. ஏன்னா இது குளிர்ச்சி தன்மையுடையது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஜூஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோ இல்லை 2 மணி நேரம் கழிச்சோ குடிக்கக்கூடாது. செஞ்சோன்னே ஃப்ரெஷ் ஜூஸை அப்போவே குடிச்சிடணும். இந்த வாழைத்தண்டு ஜூஸில் நம்ம சேர்த்துருக்க லெமனில் விட்டமின் சி சத்து இருக்குது. இஞ்சி நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. தவிர நம்ம சேர்த்துருக்க புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. ஸோ இதோட வாழைத்தண்டு ஜூஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சேரும்போது இது ஒரு ஹெல்த்தி ட்ரிங்காக ஆகிடுது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தி ட்ரிங்கை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.